காலை நேரத்து சூரியன் மெதுவாக கிராம வீட்டின் மாடியை தொட்டது. இன்றைய நாள் காற்று அமைதியாக வீசியது. அந்த சிறிய மைதானத்தில் இன்று நாள் மெதுவாக ஆரம்பித்தது. லக்ஷ்மி அம்மா துவைத்த துணிகளை கூடையில் கொண்டு வந்தாள். காற்று மெதுவாக வீசிக்கொண்டிருந்தது. அந்த துணிகள் எல்லாம் விரைவில் கொடியில் காய போட்டாள். கயிற்றில் தொங்கிய நிறமுள்ள துணிகள் மெதுவாக அசைந்தன. அந்த காட்சி முழு மைதானத்தையும் உயிரோடு காட்டியது. காற்று அவற்றுடன் ஒரு மெதுவான பாடலை பாடியது போல இருந்தது. சிறிய வருண் அந்த துணிகளுக்குள் ஓடி விளையாடினான். அவனுக்கு அது ஒரு சிறிய உலகம் போல இருந்தது. காற்றும் அவனுடன் சேர்ந்து விளையாடியது. அந்த நேரத்தில் வருணின் அப்பா வீட்டு வாசலில் வந்தார். கையில் சிறிய காய்கறி பை இருந்தது. காற்றில் ஆடும் துணிகளை பார்த்து அவர் அமைதியாக சிரித்தார். அம்மா வீட்டிற்குள் சமைத்து கொண்டிருந்தாள். சமையல் மனம் வீட்டிற்குள் நிறைத்திருந்தது. பின்னர் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டார்கள். மதிய நேரத்தில் காற்று சற்று வலுப்பெட்டது. நிறமுள்ள துணிகள் வானத்தை நோக்கி ஆடின. அந்த மைதானம் முழுவதும் காற்றின் இசையால் நிரம்பியது. வருண் தன் அம்மாவுக்கு உதவ முயன்றான். அவன் சிறிய கைகளில் கயிற்றை ஏட்ட முயன்றான். அதை பார்த்த லக்ஷ்மி அம்மா மெதுவாக சிரித்தாள். மாலை சூரியன் வீட்டின் மாடியில் பொன்னெளியாக வீசியது. உலர்ந்த துணிகள் ஒன்றன் பின்னொன்றாக மடித்தார்கள். அந்த வேலை கூட ஒரு அமைதியான தருணமாக இருந்தது. காற்று மெதுவாக வீசியது. கயிற்றில் இருந்த கடைசி துணியும் எடுக்கப்பட்டது. வீட்டு மைதானம் மாலையின் அமைதியில் மூழ்கியது. மாலை நேரத்தில் வருணின் குடும்பம் வாசலில் அமர்ந்திருந்தது. குளிர்ந்த காற்று மெதுவாக வீசியது. அந்த சிறிய தருணம் மிகவும் இனிமையாக இருந்தது. இரவு மெதுவாக கிராமத்தை மூடியது. அந்த வீட்டில் ஒரு அமைதியான நாள் முடிந்தது. காற்றில் உலர்ந்த துணிகள் போல அந்த நினைவுகளும் மெதுவாக மனதில் அசைந்தன.